Good morning, students. Today's title Theory of Errors. Error. Error என்னப்பா? நம்ம errorங்கிறத நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்றோம். If we find our mistakes, நம்ம immediately என்ன பண்றோம்? உடனே அதை கரெக்ட் பண்ணிக்கிறோம் இல்லையா? நம்ம மிஸ்டேக்ஸை இம்மீடியட்டா கரெக்ட் பண்ணிக்கிறோம். ஆனா while we are doing experiment, நம்ம ரீடிங் வந்து எரரா இல்லை அக்யூரேட்டா அப்படின்றது நமக்கு தெரியாது. ஒரு சிலர் தெரிஞ்சனா இமீடியட்டாக கரெக்ட் பண்ணிக்கலாம். தெரியாமல் வரக்கூடிய ரீடிங்லாம் நமக்கு வந்து ராங்கான சொல்யூஷன் தான் கொடுக்கும். அதனால் அந்த மாதிரி எரரை எப்படி ரெக்டிஃபை பண்ணலான்றதான் இன்னைக்கு லெசன். சரியா? வாட் இஸ் எரர்னா ஒரே வேர்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா uncertainty in the measurement. Uncertainty in the measurement is called error. Clear? What is இந்த எரர்ல நம்ம வந்து ரெண்டு முக்கியமான ஒரு டேர்ம்ஸ் யூஸ் பண்றோம் பாரு. accuracy and precision. accuracy and precision. What is accuracy? நான் ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கோம் பாருமா. Accuracy refers to how far we are from the true value. What is accuracy? How far we are from the true value. நம்ம true value ஒரு வேல்யூ இருக்குன்னா அதுக்கு கிட்டத்தட்ட இருந்தோம்னா அதுக்கு பேர் தான் accuracy. Next, precision என்னன்னா how well we measure. நம்மளோட ரீடிங்ஸ் the measurement வந்து how well. நம்ம இப்போ ஒரு 5 ரீடிங்ஸ் எடுக்கணும்னா 5ம் ரொம்ப க்ளோஸராக இருந்ததுன்னா then our readings are precise. Okay. What is accuracy? How far we are from the true value. ட்ரூ வேல்யூலேருந்து நம்மளோட வேல்யூ எவ்வளோ டீவியேட் ஆகுது. அப்போ நியரராக இருந்தால் we are accurate. our readings are accurate. சரியா? ப்ரெசிஷன் என்னன்னா நம்ம ரீடிங் வந்து டோட்டலாகவே தப்பாக கூட இருக்கலாம். பட் நம்ம எடுக்கக்கூடிய ஒரு 5 ரீடிங்ஸுமே ரொம்ப க்ளோஸராக இருக்கணும். இப்போ 5 ரீடிங்ஸ் எடுக்கிறோம். ஆக்சுவலான வேல்யூ வந்து 40 வரணும். சரியா? நாம் எடுக்கக்கூடிய ரீடிங்ஸ் வந்து 35 ரேஞ்சில் வருது. ஆனால் எடுத்த ரீடிங்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? 35, 34, 34.5, 36 அதே ரேஞ்சில் இருக்கு, நியராக இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ரீடிங்ஸை வந்து இட்ஸ் ப்ரெசைஸ்னு சொல்லலாம். ஓகே. இதுக்கு வந்து நல்ல ஒரு கிளியரா ஒரு டயக்ராம் நம்ம இதில் கொடுத்துருக்காங்க பாரு. இந்த ஷார்ட் இது பண்றதுல கொடுத்துருக்காங்கப்பா பாரு. இதுதான் டார்கெட். இது என்னது? டார்கெட். இதை வந்து அக்யூரேட் வேல்யூ இல்லை ட்ரூ வேல்யூ. அக்யூரேட் வேல்யூ இன்னொரு அனதர் நேம் ட்ரூ வேல்யூ சொல்லலாம். இந்த அக்யூரேட் இது வந்து இந்த இதில் இருந்தோம்னா நம்ம ஷார்ட் வந்து அக்யூரேட் சொல்லலாம். அப்போ நம்ம பாரு இந்த இதில் பார்த்தோம்னா ஒரு 4 சான்ஸ் கொடுத்துருக்காங்க. 4மே எப்படி இருக்குன்னா நியரராகவும் இல்லை, இந்த ட்ரூ வேல்யூக்கும் பக்கத்துலையும் இல்லை. ஸோ நம்மளோட இதை வந்து இட்ஸ் நாட் அக்யூரேட், நாட் ப்ரெசைஸ். நம்மளோட ஷார்ட் வந்து எப்படி இருக்கு? அக்யூரேட்டாகவும் இல்லை, ப்ரெசைஸாகவும் இல்லை. நாட் அக்யூரேட் அண்ட் நாட் ப்ரெசைஸ். நெக்ஸ்ட் இதில் பாருமா பி சான்ஸில் நம்ம ட்ரூ டார்கெட் இங்கே இருக்கு. ஆனால் நம்ம பாயிண்ட்ஸ் எங்கே இருக்கு? இட்ஸ் அவே ஃப்ரம் த டார்கெட். ஆனால் நம்ம சான்ஸ் எல்லாமே எப்படி இருக்கு? வெரி க்ளோசர். அப்போ இட்ஸ் நாட் அக்யூரேட் பட் ப்ரெசைஸ். அந்த ட்ரையல்ஸ் எப்படிலாம் எப்படி இருக்கு? ப்ரெசைஸாக இருக்கு. இந்த தேர்ட் ஒன் பாருமா, accurate and precise. எப்படி accurate? both precise and accurate னு எப்படி சொல்றாங்க? true அந்த டார்கெட்டை ரீச் ஆயிருக்கு. the same time எல்லா ஷார்ட்டும் பாரு 4 ஷார்ட்ஸும் எப்படி இருக்குன்னா நியரராக இருக்கு. ஸோ இட்ஸ் accurate and precise. accurateங்கிறது ட்ரூ வேல்யூக்கும் நம்மளோட மெஷர்மெண்ட்டுக்கும் நியராக இருந்தால் தட் இஸ் கால்ட் accurate. ப்ரெசைஸ்னா இந்த மாதிரி க்ளோஸர் ரீடிங்ஸ் இருந்தோன்னா தட் இஸ் ப்ரெசைஸ். க்ளோஸராக நம்ம எடுக்கக்கூடியது டோட்டலாகவே ராங்காக கூட இருக்கலாம். பட் எல்லா மெஷர்மெண்ட்ஸும்
very closer இருக்கணும். அப்புறம் வந்து that is called precise. And this is called accurate and precise. Okay, clear? Okay. Now, we have three types of errors. The uncertainty in a measurement is called error. Again, they have given the same definition. The uncertainty in the measurement is called error. We are classifying them in three categories: random error, systematic error, and gross error. Random error, systematic error, and gross error. In this, first we are classifying the systematic error. Systematic error, அதை மட்டும் இப்போ எடுத்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க. இட்ஸ் a reproducible and inaccuracies. Reproducible inaccuracies, அதுதான் நம்ம systematic errorனா inaccurate-ஆ இருக்கு, but reproducible and we can rectify it. இதை வந்து it persists throughout the experiment. பாரு, systematic errorல எப்படி இருக்குன்னா இந்த எரர் வந்து reproducible inaccuracy that persists throughout the experiment. ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஃபுல்லாவே நாம வந்து மிஸ்டேக்கை ரெக்டிஃபை பண்ணிக்காம கொண்டுட்டு வர்றது. பட் இட் கேன் பி ரெக்டிஃபைடு. இதை வந்து நம்ம வந்து ரெக்டிஃபை பண்ண முடியும். கிளியர்? வாட் இஸ் சிஸ்டமேட்டிக் எரர்? reproducible inaccuracy that persists throughout the experiment. எக்ஸ்பெரிமெண்ட் ஃபுல்லா எங்க வேணாலும் இந்த மாதிரியான inaccuracies வரும். அதுதான் என்னது? சிஸ்டமேட்டிக் எரர்ல வருது. தட் கேன் பி ரெக்டிஃபைடு. இதுதான் இதோட பிளஸ்ஸே. இந்த எரரை நம்மளாவே ரெக்டிஃபை பண்ணிக்க முடியும். For the first example, instrumental error. Instrumental error, இது அந்த calibration. Instrument is not calibrated properly. It occurs when an instrument is not calibrated properly at the time of manufacture. Manufacturing அப்போ அந்த ரீடிங் காலிபிரேஷன்ல ஏதோ மிஸ்டேக் இருக்கு, எரர் இருக்கு அப்படின்னா that is called instrumental error. How can we rectify? நம்ம we have to choose the correct instrument by checking the calibrated readings. Okay. Instrumental error. What is instrumental error? The instrument is not calibrated properly. When an instrument is not calibrated properly at the time of manufacture, this error occurs. அப்ப நம்ம எப்படி பண்ண முடியும்? If we choose a wrong instrument, நம்ம அதை கரெக்ட் பண்ணிக்கவே முடியாது. ஸோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை சூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து அதை அவாய்ட் பண்ணணும். ஓகே. நெக்ஸ்ட், imperfection in experimental technique or procedure. நம்ம ப்ரொசீஜரை தப்பா பண்றது, இல்ல அந்த எக்ஸ்பெரிமெண்ட் செட்டப்ல ஏதோ தப்பு பண்றது. புரியுதா? எக்ஸ்பெரிமெண்டல் டெக்னிக்கோ ப்ரொசீஜர் இதுல ஏதோ நம்ம பண்ணக்கூடிய சின்ன மிஸ்டேக், that is called error, that causes error. இங்க பாரு, it's due to the limitation in the experimental arrangement. experimental arrangementல வரக்கூடிய மிஸ்டேக், அதனால வரக்கூடிய எரர் தான் imperfection in experimental technique or procedure. experimental arrangementல நம்ம பண்ணக்கூடிய தப்பு, டிவைஸ்ல மிஸ்டேக் இருந்தா இன்ஸ்ட்ருமெண்டல் எரர். நம்ம எக்ஸ்பெரிமெண்டல் அரேஞ்ச்மெண்ட்ல பண்ணக்கூடிய எரர் தான் இந்த இதில் வர்றது. நெக்ஸ்ட், பர்சனல் எரர். பர்சனல் எரர், incorrect initials. Personal error is due to incorrect initial setting. ஸ்டார்டிங்ல வரக்கூடிய ஒரு மிஸ்டேக். இப்போ ஒரு இதை வந்து டைம் கால்குலேஷன்னா கரெக்டான டைமுக்கு நம்ம வந்து அதை ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்க மாட்டோம். தட் இஸ் கால்ட் பர்சனல் எரர். அப்போ கேர்லெஸ்ஸாக அந்த செகண்ட் அந்த மொமெண்டம் வந்து நம்ம அலர்ட்டாக இருந்திருக்கணும். நம்ம கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக விட்டோம்னா அந்த இனிஷியல் ப்ராப்ளம் வருது. அந்த செட்டிங் அப்பில் வரக்கூடிய மிஸ்டேக்ஸ் பர்சனல் எரர். நெக்ஸ்ட், எரர்ஸ் டியூ டு external causes. External causes, இப்போ நம்ம வந்து what we are doing, ஒரு சிம்பிள் பெண்டுலம் எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்குறோம்.
நார்மலாகவே வெயிட் பார்க்குறோம்னு வச்சுக்கோ, ஸ்ப்ரிங் பேலன்ஸ் மைன்யூட்டாக பார்க்க வேண்டிய வெயிட் பார்க்குறோம். இப்போ இதுல எல்லாம் பார்த்துருப்பீங்க, ஜுவல்லரி ஷாப்ல எல்லாம் பார்த்தோம்னா வெயிங் மிஷின் வந்து ஒரு ஜுவல்லாம் இது பண்ணும்போது க்ளோஸ்டா ஒரு கிளாஸ் டோர்ல க்ளோஸ் பண்ணிட்டு தான் அதை வெயிட் சொல்லுவாங்க. என்னன்னா அந்த ஈவன் அந்த விண்டு என்னது ஏர் சர்க்குலேஷன் கூட அதை டிஸ்டர்ப் பண்ணும். ஏன்னா அவ்வளோ தே ஆர் மெஷரிங் இட் accurately. Okay, say error due to external causes na, here we are considering temperature, humidity and pressure. These are the external causes: temperature, humidity and pressure during the experiment, while we are calculating while we are measuring. இந்த எக்ஸ்டர்னல் காசஸ் ஏதாவது அஃபெக்ட் பண்ணுதான்னு சொல்றாங்க. இது வந்து அவ்வளோ ஒன்றும் பெருசா இருக்காது. இப்போ டைம் செக்கிங்கோ இல்லை இந்த வெயிட் இந்த மாதிரி இதை கொஞ்சம் லைட்டா வேரி ஆகலாம். தென் லீஸ்ட் கவுண்ட் எரர். லீஸ்ட் கவுண்ட் எரர்னா என்னதுன்னா, எவ்வளோ அக்யூரேட்டா நம்ம மெஷர் பண்ணணுமோ அதுக்கான டிவைஸை நம்ம சூஸ் பண்ணிக்கணும். இப்போ வந்து ஒரு லாங் இதை கொடுத்தாங்கன்னா நம்ம மீட்டர் ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணுறோம். ஒரு லாங் ரிப்பனோ ஒரு கிளாத்தோ கொடுத்தாங்கன்னா அது வந்து அவ்வளோ பெரிய அக்யூரசி தேவைப்படாது. இன்கேஸ் நம்ம ஒரு தின் ஒயர் கொடுத்துருக்காங்க, தின் ஒயரோட திக்னஸ் என்னன்னு பார்க்க சொன்னாங்கன்னா நம்ம ஸ்கேல் அந்த அளவுக்கு இல்லை. நம்ம ஸ்கேலில் பார்த்தோன்னா 1 மில்லிமீட்டர் அந்த ரேஞ்சில் இருக்கு. அப்போ அக்யூரசி எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு என்னது லீஸ்ட் கவுண்ட் இருக்கக்கூடிய ஒரு டிவைஸை நம்ம என்ன பண்ணணும், யூஸ் பண்ணணும். What is least count? The smallest value that can be measured by using the instrument. What is least count? The smallest value that can be measured by using the instrument. That is called least count. சரியா? அக்யூரேட்டா மெஷர் பண்ணா அவ்வளோ ஒரு ஹை ப்ரெசிஷன் இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். That is called least count error. Okay, next, random errors. Random errors arise due to random and unpredictable variations in the experimental conditions. முன்னாடி பார்த்தோம், what is systematic error? Reproducible and inaccuracy that can be rectified. இது வந்து it occurs throughout the experiment, but we can rectify these mistakes. We can rectify these mistakes. Instrumental error, instrument பார்த்ததுமே if we could find out the mistake, we can correct it. Next, arrangement setup ஏதாவது mistakes இருந்தா we can rectify it. Next, personal error. நம்ம initial அப்போ immediate என்ன பண்றோம், stop பண்ணிட்டு again we are starting it. Okay, personal error rectify பண்ணிக்கலாம். Errors due to external causes. திடீர்னு காத்தடிச்சது, நம்ம செட்டப்லாம் மாறி போச்சுன்னா அகைன் we can do the experiment இல்லையா? நம்ம மிஸ்டேக்ஸ்னு தெரிஞ்ச உடனே அகைன் we are doing experiment and we can rectify it. And least count error, எவ்வளவு நமக்கு அக்யூரேட்டான வேல்யூ தேவையோ அந்த அளவுக்கு ரெசல்யூஷன் இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம யூஸ் பண்ணும்போது we can rectify it. But random errors, in this the error arise due to unpredictable variations. Unpredictable variations in the experimental conditions. இந்த இதில் வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, இங்கே இந்த மாதிரி இதில் தான் எரர் வந்திருக்கும்னு நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாமல் எரர்ஸ் எல்லாம் இந்த ரேண்டம் எரர்ஸில் வரும். ஸோ this error is called as chance error. So this is called as chance error. Got it? What is random error? Unpredictable variation. If the error arises due to unpredictable variations and we cannot rectify it, that is called random error. The random error is also called as chance error. Okay. How can we rectify this random error? அதான் என்னது அன்பிரடிக்ட் பண்ண முடியாது, அது இல்லாமல் ரெக்டிஃபை பண்ணுறதும் இது கஷ்டம். ஸோ we have to do the same experiment many times. நம்ம accurate value வேணும்னா we have to take, if we need accurate value we have to take more readings
நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து அக்யூரேட் வேல்யூ வந்திருக்கும். எப்போ when we are calculating mean for those values, அந்த எடுத்த எல்லா ரீடிங்ஸுக்கும் மீன் வேல்யூ கால்குலேட் பண்ணும்போது அந்த மிஸ்டேக்ஸ் வந்து ரெக்டிஃபை ஆகிருக்கும். கொஞ்சம் அதாவது இட் வில் மினிமைஸ் த எரர். இட்ஸ் அ டெக்னிக் டு மினிமைஸ் த எரர், தட்ஸ் ஆல். எப்படி மீன் வேல்யூ கால்குலேட் பண்ணுறது? இஃப் யூ ஆர் டேக்கிங் ரீடிங் என்ன மாதிரி ஒரு 10 ரீடிங்ஸ் எடுக்கிறோம் வச்சுக்கோ, 1 2 3 ரீடிங் 1 ரீடிங் 2 ரீடிங் 3 அண்ட் ஸோ ஆன் 10 வரலும் எடுக்கிறோம். Then how can we find the mean value? And the 10 readings add பண்றோம். See in this, we have to add all the 10 readings. Okay, then divide by 10. இப்போ n number of readings add பண்ணிட்டு n ல divide பண்ணும்போது we can get the mean value for that reading. Okay, அப்போ இந்த சம், இந்த டோட்டல், அந்த 10 ரீடிங்ஸோட டோட்டலை நம்ம எப்படி சொல்லணும்னா சமேஷன் கொடுத்துருக்காங்க பாரு, சிக்மா, சமேஷன் ஆர் சிக்மா. இது எப்படி ரீட் அவுட் பண்ணணும்? சமேஷன் ஆர் சிக்மா. இந்த சிம்பிள் பார்த்துக்கப்பா. The symbol denotes sum of the calculated reading. This denotes sum of the calculated reading. This symbol denotes sum of the calculated reading. இப்போ 10 ரீடிங்ஸ் இருக்குன்னா 10ஓட டோட்டல் வேல்யூ இது. டிவைட் பை 1/9 கொடுத்துருக்காங்களா, அப்போ 10 வேல்யூஸோட சம் டிவைட் பை n, that gives the mean value, average value. What is mean? Average. Okay. அப்போ random errors can be rectified by calculating the average value for those readings. Okay. Then gross error. Gross error is only due to the carelessness of an observer. Gross error na observer பண்ணக்கூடிய mistakes அதுல மட்டும் வர்றதுதான் gross error. That is, first என்னெல்லாம் chances இருக்கு? What are the chances for doing mistakes? Reading an instrument without setting it properly. Instrument அந்த இதை வந்து ப்ராப்பரா செட் பண்ணாமே ரீடிங் பார்க்கறது. Then taking observation in wrong manner. Taking observation in wrong manner. கரெக்டான பொசிஷன்ல இருந்து நம்ம அதை நோட் பண்ணணும். இது வந்து ஆல்ரெடி we have studied what is parallax method. ஏன்னா parallax methodல we have calculated the distance between moon and earth இல்லையா? That is parallax error. This error is called parallax error. Parallax error na we have to observe the reading in correct position of our eyes. அந்த மாதிரி ஐ பொசிஷன் வந்து ப்ராப்பரா இல்லாதனால வரும்போது ஒரு மிஸ்டேக்ஸ் வரும். ரீடிங் ஒரு கொஞ்சம் டிவியேட் ஆகும், ரியல் வேல்யூலேருந்து கொஞ்சம் டிவியேட் ஆகும். தட் இஸ் கால்ட் பேரலாக்ஸ் எரர். இது என்ன பண்ணலாம்? இட் கேன் பி ரெக்டிஃபைட். நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தோம்னா, ப்ரிகாசியஸாக இருந்தோம்னா ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். தென் ரெக்கார்டிங் ராங் அப்சர்வேஷன். நம்ம ராங் அப்சர்வேஷனை ரெக்கார்ட் பண்ணுறது என்னன்னா, ஒரு சில சமயம் லேசியா இருப்போம், சரி பரவாயில்ல விட இதையே போடலாம், அந்த மாதிரி ஒரு தாட் வந்துடும். ஸோ ஓகே இதே நோட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஒரு தாட் வந்துருக்கும் அந்த லேசினஸ்ல. நெக்ஸ்ட், யூசிங் ராங் வேல்யூஸ் ஆஃப் த அப்சர்வேஷன் இன் கால்குலேஷன். நமக்கு ராங் வேல்யூன்னு தெரியும். நம்ம 5 ட்ரையல்ஸ் எடுத்தோம்னு வச்சுக்கோ, ஒரு ட்ரையல்ல மட்டும் டோட்டலா டிஃப்ரெண்டான ஒரு வேல்யூ கிடைச்சதுன்னா தட் ஷுட் பி கன்சிடர்ட் அஸ் ராங் வேல்யூ. ஸோ அடுத்து இன்னொரு ட்ரையலுக்கு போயிடணும். இந்த வேல்யூவை, அந்த ரீடிங்கை எங்கேயுமே கால்குலேஷன் கொண்டுட்டு வரக்கூடாது. சரியா? நமக்கு வந்து ஒரு 5 ரீடிங்ஸ் எடுக்க சான்ஸ் இருக்கு. 5 ரீடிங்ஸ் எடுக்கிறோம். 4 ரீடிங்ஸ் வந்து ப்ரெசைஸ், ஒரு நியரான வேல்யூஸ் கிடைச்சிருக்கு. ஒரு ரீடிங் மட்டும் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு வச்சுக்கோ, அந்த ரீடிங்கை வி ஷுட் நாட் என்டர் ரெஜிஸ்டர் எனிவேர். அந்த ரீடிங்கை விட்டுட்டு அகைன் வி ஹாவ் டு டேக் த 6th ரீடிங். அந்த மாதிரி எடுத்துட்டு அந்த ரீடிங் தான் கால்குலேஷன் கொண்டுட்டு வரணும். டோட்டலாக ராங்காக இருக்கக்கூடிய ஒரு வேல்யூ இருந்தனா வி ஹாவ் டு லீவ் தட் ரீடிங். அதை எங்கேயுமே மென்ஷன் பண்ணாம, ஏன்னா அந்த ஒரு ரீடிங்கால நம்ம டோட்டல் ரிசல்ட்டும் என்னாகும், மாறி இருக்கும். மீன் வேல்யூ கால்குலேட் பண்ணாலும் அதோட வேல்யூ வந்து வேரி ஆயிடும். அதனால ராங் வேல்யூஸை கால்குலேஷனுக்கு கொண்டுட்டு வரக்கூடாது.
Again you go through it. Gross error, it's caused due to the carelessness of an observer. அது எந்த மாதிரி இருக்கலாம்? Reading an instrument without setting it properly. Setting ப்ராப்பராக செட் பண்ணாமல் ரீடிங் எடுக்கிறது. நெக்ஸ்ட் observation in wrong manner and the eye position, that is called parallax error. Next, recording wrong observation and using wrong values. Recording wrong observation and using wrong values for calculation. Okay, these error can be minimized. எப்போ minimize ஆகும்? When the observer is careful and alert. அலர்ட்டா இருந்தோம்னா, ஏன்னா இது எல்லாமே என்னது கிராஸ் எரர்னாவே ஒன்லி டியூ டு த அப்சர்வர். ஸோ நம்ம அதை ரெக்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. எப்போ? we have to alert. ஓகே, நெக்ஸ்ட் ரேண்டம் எரர். ரேண்டம் எரர் ஆல்ரெடி சொன்னதானப்பா. how can we rectify the mistake? By calculating mean value. Then systematic error எப்படி ரெக்டிஃபை பண்ணிக்கலாம்? நமக்கு தெரியாது, ஏன்னா ஹேண்டில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் இந்த சிஸ்டமேட்டிக் எரரை நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை கரெக்ட் பண்ண முடியும். என்ன சிஸ்டமேட்டிக் எரர் there are many types of errors. It can be rectified, ஆனால் நமக்கு தெரியாது. நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் எரர் அந்த அளவுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்போது we can find it out and we can rectify it. These 5 types of errors can be rectified. Okay, next, error analysis. Error analysis, these titles are very important. What is absolute error? The magnitude of difference between true value and the measured value. Measured value க்கும் true value க்கும் இருக்கக்கூடிய difference ஓட magnitude, only the magnitude. See, it is the difference between true value and the measured value. Measured value க்கும் true value க்கும் இருக்கக்கூடிய difference ஓட magnitude மட்டும் consider பண்ணோம்னா that is called absolute error. இது பாரு, மீன் வேல்யூ எடுத்துக்கணும். இந்த இடத்துல ட்ரூ வேல்யூ மீன்ஸ் மீன் வேல்யூ. நமக்கு see, we are given number of readings. அந்த number of readingsக்கு நம்ம ஆல்ரெடி we know how can we find the mean value for these, இல்லையா? n ட்ரையல்ஸ் இருக்குன்னா nல டிவைட் பண்ணும்போது அதோட ஆவரேஜ் வேல்யூ நமக்கு கிடைச்சிடும், மீன் வேல்யூ கிடைச்சிருது. Are you clear? அந்த மீன் வேல்யூ கிடைச்சிருது. This mean value is considered as true value. The mean value தான் நம்ம என்ன கன்சிடர் பண்ணிக்கிறோம்? We consider this as true value, AM. That means mean value that is considered as true value. அப்போ true valueக்கும் நம்ம experimental readingக்கு இருக்கக்கூடிய, இப்போ first reading எடுத்துக்கிறோம். அப்போ true value AM minus first reading A1. அப்போ அதோட difference ட்ரூ வேல்யூக்கும் மெஷர்ட் வேல்யூக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸோட மேக்னிடியூட். இதில் பாருப்பா, ஒரு இது கொடுத்துருக்காங்க இல்லையா, தட் இஸ் கால்டு மாட். தட் இஸ் கால்ட் மாட், மாடுலஸ். ஒன்லி we have to consider only the magnitude. Whether it is plus or minus, we should not consider that. We have to consider only the magnitude. டிஃபரன்ஸ் ரீடிங் மீன் வேல்யூவோட அதிகமாகவும் இருக்கலாம், இல்லை கம்மியாகவும் இருக்கலாம். So here we should not consider the sign. We have to consider only the magnitude. Okay. அப்போ we have to calculate the deviation of every reading with the mean value. Mean value இருந்து ஒவ்வொரு ரீடிங்கும் எவ்வளவு டிஃபர் ஆகுதுன்னு அதை எடுத்து எழுதிக்கணும். That is called absolute error. What is absolute error? The difference between magnitude of the difference between true value and the measured value. Magnitude of the difference between true value and the measured value is called absolute error. Clear? Okay. Next, mean absolute error. Title podum. What is mean absolute error? See the title. Absolute error na enapa? True value la irundhu ஒவ்வொரு மெஷர்ட் வேல்யூவும் எவ்வளவு டீவியேட் ஆயிருக்குன்னு கால்குலேட் பண்றது. this called del A1. டெல்னாவே மீன் வேல்யூல இருந்து A1 ரீடிங் எவ்வளவு டீவியேஷன்ல இருக்கு, that is called
அதுக்கும் என்னது மாடுலஸ். இந்த ரெண்டு ஸ்லாஷ் மாதிரி கொடுத்துருக்காங்களா, that is called modulus. Modulus mean we have to consider only the magnitude. Okay, mod del an equal to mod am minus an. அப்போ மீன் வேல்யூல இருந்து nth ரீடிங் எவ்வளவு டிவியேட் ஆயிருக்கு அதை சொல்றதுதான் இது. தட் இஸ் அப்சல்யூட் எரர். நெக்ஸ்ட் டைட்டில் என்னன்னா மீன் அப்சல்யூட் எரர்னா அப்சல்யூட் எரர் மெஷர் பண்ணியிருக்கோம். இந்த நம்பர் ஆஃப் ரீடிங்ஸுக்கும் நம்ம அப்சல்யூட் எரர் மெஷர் பண்ணியிருக்கோம். அது எல்லாத்துக்கும் மீன் கால்குலேட் பண்ணோம்னா தட் இஸ் கால்ட் மீன் அப்சல்யூட் எரர். மீன் வேல்யூ எப்படி கால்குலேட் பண்றோம்? எல்லா ரீடிங்ஸும் சம்ம பண்ணிட்டு நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸால டிவைட் பண்றோம். தட் இஸ் கால்ட் மீன் இல்லையா? இப்போ அப்சல்யூட் எரர்ல டெல் a1 டெல் a2 del a1 del a2 modulus of del a1 modulus of del a2 and so on modulus of del an calculate பண்ணிருப்போம். அது எல்லாத்தோட sum value calculate பண்ணி n ல divide பண்ணும்போது we get mean absolute error. We get mean absolute error. Are you clear? Next title, relative error. Relative நாவே we have to compare the same. What is relative error? Compare the same quantity. ஒரே குவான்டிட்டியை கம்பேர் பண்றதா relative. What is relative error? Compare the same quantity. That is called relative error. இப்போ it is a ratio of mean absolute error to the mean value. mean absolute errorக்கும் mean valueக்கு இருக்கக்கூடிய ratio தான் relative error. What is relative error? The ratio of mean absolute error to the mean value. Mean absolute error நம்ம previous stepல calculate பண்ணிட்டோம் இல்லையா? Divide by mean value. That is called relative error. See, the definitions ரொம்ப important. Then we have to use the formula. Okay. What is percentage error? The relative error expressed as a percentage is called percentage error. Previous stepல போட்ட value del am by am del am by am into 100%. இந்த வேல்யூவை percentageல சொன்னோம்னா that is called percentage error. Okay. Okay. எப்பவுமே தியரிட்டிக்கலா பார்க்கும்போது புரியறத விட when we use it in a solution, என்னது ஒரு ப்ராப்ளம்ல யூஸ் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் கிளியர் ஆயிடும். See example 1.4. In the series of successive measurement in an experiment, the readings of the period of oscillation of a simple pendulum. ஒரு simple pendulum ஓட period of oscillations பார்த்திருக்காங்க. ஒவ்வொரு எக்ஸ்பெரிமெண்ட்ல ட்ரையல்லையும் நமக்கு வந்திருக்கிற வேல்யூஸ் வந்து 2.63 செகண்ட். what is period of oscillation? ஒன் ஆசிலேஷனுக்கு எடுத்துக்கூடிய டைம் தான் period of oscillation சொல்லுவோம். ஒன் கம்ப்ளீட் ஆசிலேஷனுக்கு எடுத்துக்கிட்ட டைம் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரையல்ல வந்து 2.63, செகண்ட் ட்ரையல்ல வந்து 2.56, தேர்ட் 2.42 and fourth 2.71 and fifth 2.80 செகண்ட்ஸ் வந்திருக்கு. அப்போ இப்போ 5 ரீடிங்ஸ் எடுத்திருக்காங்க. சி ட்ரையல் 1ல T1, நெக்ஸ்ட் T2, T3, T4, T5. அப்போ 5 ட்ரையல்ஸ் எடுத்திருக்காங்க. இந்த 5 ட்ரையல்ஸ்ல கிடைச்சிருக்க வேல்யூக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எரர் அனாலிசிஸ்க்கு ஃபர்ஸ்ட் we have to calculate the mean value. ஸோ என்ன பண்ணணும்? மீன் வேல்யூ என்னது? 5 ட்ரையல்ஸோட ரீடிங்ஸும் போட்டுட்டு divide by 5 we will get the mean value. இந்த மீன் வேல்யூவை ரவுண்ட் ஆஃப் பண்றாங்க. என்னன்னா நமக்கு வந்து 2.63, எங்க வந்து 3 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. 2.63, 2.80. சரியா? அப்போ நமக்கு வரக்கூடிய ரீடிங்கும் அந்த 3 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ்ல இருக்கணும். ஸோ 2.624, அந்த இது 5க்கு மேல இருந்தால் தான் கேட் பண்ண முடியும். ஸோ 4 இருக்குனால அதை அப்படியே விட்டுலாம். 2.62, 2.624, that is considered as 2.62. mean value 2.62 seconds. round off பண்ணிருக்காங்க. ஓகே, மீன் வேல்யூ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கால்குலேட் பண்ணியாச்சு. what is absolute error? ஒவ்வொரு ரீடிங்கும் ஃபர்ஸ்ட் ட்ரையல்ல 2.63யா, நம்ம ஆவரேஜ் வேல்யூ 2.62, ஃபர்ஸ்ட் ரீடிங் 2.63. அப்ப எவ்வளவு டீவியேஷன்? பிளஸ் 0.01.
நம்ம இங்க வந்து மேக்னிடியூட மட்டும் தான் கன்சிடர் பண்ணணும். அப்போ 2.6 இங்க பாருப்பா, இதுல வந்து 2.62 இதை விட இது, அப்போ இதுதான் எக்ஸ்ட்ரா இருக்கு, இப்போ மைனஸ் தான் வரணும். பட் we have to consider only the magnitude. அப்போ இந்த பிளஸ் கூட போட வேண்டாம், சரியா? just you write 0.01 second. next 0.06, next 0.2, இவ்வளோ லோவரா இருக்கு பாரு. நெக்ஸ்ட் இதை விட இது ஹையரா தான் இருக்கு, 0.09, 2.6 minus 2.8, 62 minus 2.8 னா 0.18. இங்க வந்து we should not put plus or minus எதுவுமே போட வேண்டாம். we should not put plus or minus எதுவுமே வேண்டாம், just you write the values. ஏன்னா we are considering only the magnitude. okay, what is absolute error calculate பண்ணியாச்சா? அப்போ ஒவ்வொரு ரீடிங்கும் மீன் வேல்யூல இருந்து எவ்வளவு டீவியேட் ஆயிருக்குன்னு எடுத்து எழுதியிருக்கோம். தட் இஸ் கால்ட் அப்சல்யூட் எரர். வாட் இஸ் மீன் அப்சல்யூட் எரர்? இந்த அப்சல்யூட் எரர்ஸ் எல்லாத்துக்கும் மீன் வேல்யூ கால்குலேட் பண்ணணும். தட் இஸ் கால்ட் மீன் அப்சல்யூட் எரர். அதுக்கு தான் இங்க மீன் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. மீன் அப்சல்யூட் எரர் கொடுத்துருக்காங்களா? எல்லா இந்த 5 ரீடிங்ஸும் எடுத்துக்கொண்டு வந்து, இந்த 5 ரீடிங்ஸும் எடுத்துக்கொண்டு வந்து போட்டு டிவைட் பை 5, இதோட சம் வேல்யூ கால்குலேட் பண்ணிட்டு then divide by 5, we will get என்னது மீன் அப்சல்யூட் எரர். இங்கேயும் again we are getting 0.108 செகண்ட். இந்த மீன் வேல்யூ எவ்வளவு கிடைச்சிருக்கு? 0.108 செகண்ட் கிடைச்சிருக்கு. இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது இட்ஸ் கிரேட்டர் than 5. 8ன்றது 5 விட அதிகமா இருக்கனால we have to increase 1. இந்த செகண்ட் டிஜிட்ல 1 இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். so it is considered as 0.11 செகண்ட். ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம் 11 செகண்ட். அப்போ மீன் அப்சல்யூட் எரர் கால்குலேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்ப்பா, ரிலேட்டிவ் எரர். ரிலேட்டிவ் எரர் ஆல்ரெடி சொல்லிட்டேன், கம்பேரிங் the same quantity. அப்போ மீன் வேல்யூ, மீன் அப்சல்யூட் எரர், இது ரெண்டுக்குமான ரேஷியோ தான் ரிலேட்டிவ் எரர். அந்த ரேஷியோ போடும்போது we will get, இங்க வந்து நமக்கு இருக்கக்கூடிய மேக்னிடியூட் கேன்சல் ஆயிடும். இதுவரை செகண்ட் போட்டுட்டு வந்திருப்போம் பாரு. மீன் வேல்யூலயும் செகண்ட் இருக்கும் யூனிட், அப்சல்யூட் எரர்லயும் செகண்ட்ஸ் இருக்கும் அதுவும் யூனிட். அதோட மீன் அப்சல்யூட் எரர்லயும் செகண்ட்ன்ற யூனிட் போட்டிருப்போம். என்னன்னா செகண்ட்ஸ்ல இருக்கு அந்த யூனிட், டைம் கால்குலேஷன் தானே. பட் ரிலேட்டிவ் எரர்னு வரும்போது அந்த யூனிட் காணா போயிடும். ஏன்னா here we are taking ratio for same magnitude. மீன் வேல்யூக்கும் மீன் அப்சல்யூட் எரருக்குமான ரேஷியோ. அப்போ வந்து அந்த செகண்ட் கேன்சல் ஆயிடும். we are getting 0.0419. அகைன் இங்கேயும் நம்ம 2 டிஜிட் ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். அப்போ நான் இது என்ன, இது 1 இருக்கனால இதுக்கு மேல இருக்கக்கூடிய டிஜிட்ஸ் வச்சுன்னா 0.04. what is percentage error? அந்த எரரை பர்சன்டேஜ்ல சொல்லணும். 0.04 is equal to 4% into 100%, that is equal to 4%. then இப்போதான் நம்ம வந்து எரர் ரெக்டிஃபை பண்றோம். ஸோ ஃபைனலா டைம் பீரியட் ஆஃப் சிம்பிள் பெண்டுலம் என்னன்னா, மீன் வேல்யூ எடுத்து போட்டுக்கிறோமா? what is டைம் பீரியட் ஆஃப் சிம்பிள் பெண்டுலம்? மீன் வேல்யூ எடுத்து போட்டுக்கிறோம், பிளஸ் ஆர் மைனஸ் என்ன போட்டுக்கணும்? மீன் அப்சல்யூட் எரர் இருக்கு இல்லையா, அதை போட்டுக்கணும். பிளஸ் ஆர் மைனஸ் மீன் அப்சல்யூட் எரர் என்ன வந்ததோ அதை போட்டுக்கணும். திஸ் மச் செகண்ட். இதுதான் எரர் கரெக்ஷன். நம்ம கால்குலேட் பண்ண வேல்யூவில் பிளஸ் ஆர் மைனஸ் 0.01 செகண்ட், ஒன்று பிளஸ் அதிகமாக இருக்கலாம் இல்லைன்னா கம்மியாக இருக்கலாம். அப்போ இந்த மாதிரி தான் நம்ம எரர் கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணிக்க முடியும். ஓகே, பாய்.